போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராடிய கோவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 150 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஊதிய உயர்வு மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்கல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு ஆதரவாக அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் இந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்தார். போராட்டத்தின் போது அங்கு வந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்திற்கு கடைசி நிமிடத்தில் அனுமதி மறுத்தனர். எனினும் தடையை மீறி தொடர்ந்த போராட்டத்தை அடுத்து அங்கிருந்த 150 பேர் கைது செய்யப்பட்டனர். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற வேலை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பழங்காநத்தத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த காவலர்கள் அனுமதி மறுத்த நிலையில் பைபாஸ் சாலையில் கூடிய தொழிலாளர்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். மேலும் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக வயிற்றில் நாமம் போட்டுக்கொண்டு லாரியில் வந்த தொழிலாளர்களை காவல்துறையினர் வீடியோ பதிவு செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறியது. காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி அங்கு நின்று கொண்டிருந்த தொழிலாளர்கள் 20 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர்கள் 5ஆம் நாளாக தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் விருதுநகர் பேருந்து நிலையத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அவ்வழியாக சென்ற பேருந்தை தடுத்து சில தொழிலாளர்கள் மறியலில் ஈடுபட்டு பேருந்திற்குள் ஏறினர். அப்போது பேருந்திற்குள் புகுந்த காவலர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களை கடுமையாக தாக்கினர். காவலர்கள் அடித்து உதைத்ததில் சிலருக்கு பலத்த காயங்களும் ஏற்பட்டன. இதனால் பேருந்து நிலையம் கலவர பூமியாக காட்சியளித்தது. பின்னர் காவலர்கள் வலுக்கட்டாயமாக தொழிலாளர்களை தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்தனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தின் புதிய யுக்தியாக பொங்கல் விடுமுறை நாட்களான ஜனவரி 12 முதல் 16 வரையிலான 5 நாட்களுக்கு திருச்சி மண்டல பேருந்துகளில் டிக்கெட் வசூலிக்கப்படாது என போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். திருச்சி கண்டோன்மென்ட் புறநகர் பேருந்து பணிமனையில் உள்ள தொமுசாவின் அறிவிப்பு பலகையில் இந்த அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். இதன்படி திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள 18 பணிமனைகளில் இருந்து இயக்கப்படும் பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு திவாலா நஷ்டத்தில் இருக்கிறதுனால தொழிலாளர்களை கேட்கிற சம்பளத்தை கொடுக்க முடியுதுன்னு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. தொழிலாளர்கள் எந்த திவாலையும் தாங்கிக் கொள்ளலாம். அதனால எங்களுடைய நோக்கம் இப்போ என்னன்னா, பொதுமக்களை இலவசமாக ஏற்றிக்கொண்டு இலவசமாக இறக்கி விடுறது. பொங்கலுக்கு முன்னர் 2 தினங்கள், பொங்கலுக்கு பின்பு 2 தினங்கள், பொங்கலுக்கு வரும் பயணிகளை அவரவர்கள் சொந்த ஊருக்கு இலவசமாக ஏற்றி இறக்கி விடுவது என்று தொழிலாளர்கள் தரப்பில் முடிவு செய்து கொண்டிருக்கிறோம்.